நல்லா பாட்டு பாடணும்னா கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணுமா? அதாவது சினிமா பாட்டுக்கும் கர்நாடிக் மியூசிக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமெண்ட் என்னன்னா, சினிமா பாட்டு எல்லாமே அப்போ கர்நாடிக் மியூசிக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல இந்த டவுட்டை தான் உங்களுக்கு நான் கிளியர் பண்ண போறேன். பிகாஸ் பெரும்பாலும் எல்லாரும் எதுக்காக கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணும் அப்படின்னு தெரியாமே கத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அண்ட் சினிமா பாட்டு பாடுறதுக்கு அதெல்லாம் நான் போய் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப போரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ உங்க எல்லாத்தோட டவுட்டையும் கிளியர் பண்ற வகையில தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளை நான் சொல்றேன். நீங்க அதுல எந்த கேட்டகரி அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா, நான் ஏற்கனவே கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அதை எப்படி சினிமா பாட்டுல அப்ளை பண்றதுன்னு எனக்கு இன்னும் புரியல. அதாவது கர்நாடிக் மியூசிக் லெசன்ஸ்ல சரிகமா பதனிசா அப்படின்னு ராகங்கள்லாம்